This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி கொண்ட பாஜக ஆபத்தானது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என்று அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கூறி வரும் நிலையில் ஜெயக்குமார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்? பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி என்று பேசியிருந்த நிலையில் தற்போது ராமர் கோயில் பாபர் மசூதி விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆற்றிய உரையை தனது எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கிறார். அதாவது இரு மதங்களுக்கும் நடுநிலையாகவே தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருப்பதாகவும் இதுதான் ஜெயலலிதா அவர்களின் அன்றைய உண்மையான நிலைப்பாடு என்றும் அந்த செய்தித்தாளில் வந்தது இந்த செய்தித்தாளில் வந்தது என்று அறமற்ற கருத்துக்களை பேசுவது அரசியல் முதிர்ச்சியின்மையை மக்களுக்கு காட்டுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் இன்று இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்றும் ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் எனவும் ஒரு தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரிசாவில் வளரக்கூடாது என இனத்தை வைத்து அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதும் மதங்கள் கடந்து எல்லோரும் அம்மாவாக எண்ணுகின்ற மாபெரும் சமூக நீதி காத்த தலைவர் ஒரு மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதுதான் பாஜகவின் கொடூர கொள்கை என்று சொல்லியிருக்கார். தங்கள் சாதனைகளை தங்கள் தலைவர்களை பற்றி பேச முடியாமல் அம்மா அவர்கள் மீது அவதூறு பரப்பி அண்ணாமலை தமிழிசை போன்றோர் விளம்பரம் தேடும் முயற்சியாக வீணாகும் என்றும் சொல்லியிருக்கார். முல்லை பெரியாறு, மேகதாது, காவிரி, பாலாறு என தமிழ்நாட்டை சுற்றி மும்முனையிலும் இருந்து தமிழ் மன்னருக்கு பேராபத்து இருப்பதாகவும் இதிலிருந்து திசை திருப்ப திமுக அரசை காப்பாற்றவும் டெல்லி ஓனர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காகவும் தான் ஒரு பிரௌடு கண்ணீரா என்பதற்காகவும் இந்த அவதூறை அண்ணாமலை கையில் எடுத்துள்ளார் எனவும் மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்று அண்ணாமலை போன்றோரின் பேச்சு உணர்த்துவதாகவும் ஜெயக்குமார் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.